بسم الله الرحمن الرحيم. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய அர்த்தத்தை பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தின் 193வது வசனத்தின் ஒரு பகுதியை பார்க்குறோம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு ஆவதற்கு வரைக்கும் போர் செய்யுங்கள்ன்ற ஒரு அர்த்தம் தர்ற மாதிரி அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்போ மதமாற்றம் செய்வதற்கு போர் செய்யலாம்ங்கிறது தான் அதுக்கு அர்த்தமா வேறு அர்த்தமா என்பதை விளக்குவதற்காக அந்த இடத்த அப்படி நிப்பாட்டி விட்டு இந்த கட்டாய மதமாற்றம் குறித்து இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லுது என்பதை பார்த்து வருகிறோம். பார்த்துட்டு மறு ரிவர்ஸில் அங்கே போவோம். சரியா? அது தொடர்பான மேலும் சில வசனங்களை பாருங்கள். ஒயின் அஹதும் மினல் முஷ்ரிக்கி நஸ்தஜாரக்க. அப்போ இன்ங்கிறது ஷர்த்து. இன்னும் ஃபேலில் தானே வரும், இந்த இஸ்தஜாரில் வரணும். ஒயின் இஸ்தஜாரக்க, ஒயின் இஸ்தஜாரக்க அஹதும் மினல் முஷ்ரிக்கீன். அப்படி அந்த வார்த்தையுடைய அமைப்பு அப்படி. முஷ்ரிக்குகளில் யாராவது இஸ்தஜாரக்க உம்மிடத்தில் அடைக்கலம் தேடினால், இஸ்தஜாரன்னு கேட்டால் அடைக்கலம், எனக்கு என்னை காப்பாற்றுங்க, அடைக்கலம் கொடுங்க என்று ஒருத்தன் கேட்குறான். யார் கேட்குறான்? முஷ்ரிக்கு வேறு நாட்டிலேருந்து அவன் இணை கற்பிப்பவனாக இருக்கிறான். நீங்கள் இஸ்லாமிய நாட்டில் வர்றான், எனக்கு ஒரு அடைக்கலம் தாங்கன்னு கேட்குறான். அப்போ அவனை என்ன செய்யணும்? நீ மதமாற்றம் தான் மார்க்கமாக இருந்தாங்க, வாடா உன்னை தான் எதிர்பார்த்துருந்தோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியா கொள்ளவான்னு கேட்கணும்ல. அப்படி சொல்லப்படுதா, வேறு மாதிரி சொல்லப்படுதா? அப்போ ஒயின் அஹதும் மினல் முஷ்ரிக்கி நஸ்தஜாரக்க, இணை கற்பிக்கக்கூடியவன் உன்னிடத்தில் பாதுகாப்பு, அதாவது அடைக்கலம் தேடினால் ஃபஅஜிருஹு, அவனுக்கு அடைக்கலம் கொடு. முஸ்லீம் நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் அடைக்கலம் கேட்டு வந்தால் ஃபஅஜிருஹு, அவனுக்கு அடைக்கலம் கொடு. ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்குற வரைக்கும், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்திரிய போதனைகளை கேட்குற வரைக்கும். அப்புறம் என்ன செஞ்சிரு? அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டு ஒரு இன்னொரு நாட்டுக்காரனுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அடைக்கலம் தான் தேடி வர்றான், அந்த மண்ணில் பிறந்தவன் கிடையாது. வேறு நாட்டில் வந்துட்டான்னு சொன்னால் அவனை விரட்டி விடாமல், இந்த பார்ப்பா இதான் நீங்கள் உனக்கு இஸ்லாத்தினை ஏற்றுக்கிட்டால் தான் அடைக்கலம் தருவோம். அடைக்கலம் கொடுக்குறதுக்கு அதை போதனையாக வைக்கலாம். ஏன்னு கேட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கிறான். அல்லது நீ கொஞ்ச நாளைக்கு தங்கி இருந்து நாங்கள் சொல்கிறத கேளு, உனக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நீ ஏற்றுக்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உனக்கு எங்கே பாதுகாப்பான இடம்னு சொல்கிறியோ அந்த இடத்துக்கு நாங்கள் உன்னை அனுப்பி வச்சிடுறோம் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சுருங்க. நல்லா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒயின் அஹதும் மினல் முஷ்ரிக்கி நஸ்தஜாரக்க, முஷ்ரிக்குகளில் யாராவது உம்மிடத்தில் அடைக்கலம் கேட்பானேயானால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபஸ்ட் அஜிருஹு, அவனுக்கு அடைக்கலம் கொடுங்கள். எது வரைக்கும் என்றால் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ்வுடைய கலாமை போதனையை அவன் செவியுறுகிற வரைக்கும் அடைக்கலம் கொடுங்கள். கொஞ்ச நாளைக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களோட பழகிப்பார், எங்கள் வாழ்க்கை முறையை பார், எங்கள் போதனையை பார், இதெல்லாம் பிடிச்சி இருந்து இந்த சமுதாயத்தில் ஒருவனாக நீ விரும்பினால் உனக்கு அடைக்கலம் குடியுரிமையும் தந்துடுவோம், நம்ம நாட்டில் உள்ளவனா அவனை சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அர்த்தம். சும்மா அப்புறம் அபுலிகுஹு, அவனை அபுலக என்றால் கொண்டு சேர்ப்பது, அவனை சேர்த்து விடு. மஅமனஹு, அவனுக்கு பாதுகாப்பான இடம். மஅமனி அமனண்டா பாதுகாப்பு கொடுத்தான். மஅமனி என்றால் இஸ்முல் மக்கான், பாதுகாக்கும் இடம். மஅமனஹு, அவனுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு அவனை விட்டு விடு, சேர்த்து விடு. அப்போ நம்ம ஒருத்தன் வேறு நாட்டு சேர்ந்த முஸ்லீம் அல்லாதவன் அங்கே உள்ளவனா இல்லை, அங்கே உள்ளவனை அடிக்கிறது விரட்டுறதுக்கே இங்கே சொல்லப்படலை. வெளியிலேருந்து வர்றவனுக்கு நம்ம சேர்க்கணும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு நாட்டில் குடியுரிமை கொடுக்கணுங்கிறது அந்த நாட்டுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். எந்த கண்டிஷன் வேண்டாலும் போடுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வருவாயானால் நீ எங்களில் ஒருவனாக நீ வந்தால் தான் உனக்கு இது இடம் தருவோம். அதுக்கு தான் இஸ்லாம் அந்த 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 நிபந்தனையை வைக்கிது. அதுக்காக வேண்டி கட்டாயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு எங்களோட தங்கி எங்களுடைய கலாமையெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு நம்மளோட பழகினார்னு சொன்னால் என்ன செய்ய, அவருக்கு இஸ்லாம் பிடிச்சி போயிடும். பெரும்பாலும் அப்படி யாரும் திரும்பிலாம் போனதில்லை. அப்படி வந்த பிறகு இல்லைங்க, சரிங்க நான் கேட்டேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, சரி நீ எங்கே போக விரும்புகிற, உனக்கு எங்கே போனால் பாதுகாப்பு, எந்த நாட்டில் உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு, அங்கே உன்னை விட்டுடுறோம் என்று உன்னை விட்டுறணும். சும்மா அப்லகுஹு, பிறகு அவனை கொண்டு சேர்த்து விடு. மஅமனஹு, அவனுக்கு நம்பிக்கையான இடத்துல பாதுகாப்பான இடத்தில் சேர்த்து விடு. ஏனென்றால் ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْلَمُونَ,
ஏன் சேர்க்க சொல்கிறோம்னா போய் போட்டு தள்ளிடுன்னு சொல்லலாம்ல, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னுட்டு அவங்க அறியாத மக்கள். நீ சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு புரியலைன்னா அவனை வனப்படி என்ன செய்கிறது? நாளைக்கு இப்போ அன்னஹும் கௌமுன் லா யாலமூன், அவங்க அறியாத மக்களாக இருக்கிறார்கள். அறியாத மக்களுக்கு நீ சொல்லு, புரிஞ்சுக்கிட்டா ஓகே. புரியலைன்னா அறியாதவனுக்கு என்ன செய்கிறது? இல்லைப்பா அவனுக்கு பாதுகாப்பாக உன்னை கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி விடுனா இது கட்டாயப்படுத்துகிற மார்க்கமாக? இது வலுக்கட்டாயப்படுத்தி சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏதாவது இருக்குதா இதில்? இல்லை. அதே மாதிரி 10:99 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலவு ஷா ரப்புக்க, உமது இறைவன் நினைத்திருந்தால் இல்லை ஆமன மன்ஃபில் அருதி குல்லுகும் ஜமியா, பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஈமான் கொண்டிருப்பார்கள். உலவு ஷா ரப்புக்க, உமது இறைவன் நினைத்திருப்பான் என்று சொன்னால் ல ஆமன நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், மன்ஃபில் அருதி பூமியில் உள்ளவர்கள் குல்லுகும் அனைவரும் ஜமியான் ஒட்டுமொத்தமாக. அப்போ ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஈமான் கொண்ட ஒரு அல்லாஹ் நினச்சிருந்தா ஒருத்தன் காஃபிராக இருப்பானா? எல்லாமே ஆகியிருப்பார்கள். அதனால் அல்லாவே இப்படி ஆக்கியிருக்கிறான், நீ போட்டு அழட்டிக்கிறாதுங்கிறான் அல்லா. அதனால் அஃபான்த துக்குரிகுன் நாச, நீ மக்களை நிர்பந்திக்க போகிறீரா? ஹத்தா யக்கூனு மூமினீன், அவங்க மூமினாவதற்காக நீ நிர்பந்திப்பீரா? அப்படின்னு நிர்பந்திக்காதுன்னு அர்த்தம். அஃபான்த துக்குரிகுன் நாச, அக்கரகண்டா கட்டாயப்படுத்துறதுன்னு வச்சுல, லா இக்கராகன்னு படித்தோம்ல, தான் அஃபான்த துக்குரிகுன் நாச, நீ மக்களை நிர்பந்தப்படுத்துகிறாயா? ஹத்தா யக்கூனு மூமினீன், ஹத்தான்னா தாலீல், இந்த லாமுடைய அர்த்தம். அவர்கள் மூமின்களாக ஆவதற்காக, அவங்க மூமின்களாக ஆவதற்காக வேண்டி நீ கட்டாயப்படுத்த போறியா? கட்டாயப்படுத்தாதே. இந்த போரியாங்கிறது இஸ்திஃபாமில் இன்கார், செய்ய வேணாம்ங்கிறது என்ன செய்வோம்? அப்படி கேட்போம், செய்கிறியான்னா செய்யாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஸ்டின் மார்க்கு போட்டு கேட்போம். அந்த ஸ்டைலில் கேட்கப்படுது. அப்போ 10:99 எல்லாம் என்ன செய்கிறான்டா? அவன் காஃபியராக இருக்கான்டா, நான் தானேப்பா நாடி இருக்கிறேன், நீ எதுக்கு போட்டு அவனை போட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற மூமின் ஆகுறதுக்காக வேண்டி? சொல்லு, ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கிறாட்டி விட்டுரு. அதுதான் நம்ம இஸ்லாத்தின் பாலிசின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அஃபான்த துக்குரி உன்னாச ஹத்தா யக்கூனு மூமினீன், அவங்க மூமின்களாவதற்காக வேண்டி மக்களை நீ கட்டாயப்படுத்த போறியா அப்படின்னு 10:99 அல்லாஹ் என்ன செய்கிறான்? கேட்குறான். அதே மாதிரி 10:108 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா யுஹன்னாசு மனிதர்களே, கஜ்ஜா குமுல் ஹக்கு, உங்களிடத்திலே சத்தியம் விட்டது, ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து சத்தியம் வந்துருச்சு. இதான் சத்தியம்னா இந்த இஸ்லாம் மார்க்கம் விட்டது. ஃபமன் இஹ்ததா, எவன் நேர்வழி பெறுகிறானோ, இப்போ இன்னமா எஹ்ததி லி நப்சிஹி, அவன் தனது வந்திருக்கு பாருங்கள், தனது நன்மைக்காகவே நேர்வழி பெறுகிறான். எஹ்ததினா நேர்வழி, வந்துட்டான்னு அர்த்தம், அவனுடைய நன்மைக்காகவே நேர்வழி பெறுகிறான். உமன் நல்ல, எவன் வழிகெடுகிறானோ, இப்போ இன்னமா எதில்லு அலைகா, அலா வந்துருச்சு பாருங்கள், அவனுடைய தீமைக்கு அவனுடைய தீமைக்காகத்தான், அவனுடைய கெட்டதுக்கு தான் வழிகட்டுறான், அவனுடைய நன்மைக்காகத்தான் அவன் நேர்வழி பெறுகிறான். அவன் வழிகட்டான்னு சொன்னால் அவனுக்கு தான் கேடு. எங்கள் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது அதனால் அப்படின்னு அர்த்தம். மணிகுத்ததா, யார் நேர்வழி பெறுகிறானோ, இப்போ இன்னமா எகுத்ததீலி நப்சிஹி, அவன் தனக்குத்தான் தனது நன்மைக்குத்தான் நேர்வழி பெறுகிறான். ஒமன் நல்ல, எவன் வழிகெடுகிறானோ, இப்போ இன்னமா எலுள்ள அலைகா, தனக்கு எதிராகத்தான் வழிகடுறான், தனக்கு எதிராகத்தான் வழிகட்டு போனால் அவனுக்கு தான் எதிரது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒமான அலைக்கும் வக்கீல், நான் உங்களின் பொறுப்பாளன் இல்லை என்று சொல்லிவிடுவாராக. இந்தாப்பா நேர்வழி வந்தால் வா, உனக்கு நல்லது, வாராட்டி உனக்கு கெட்டது, நான் ஒன்றும் உங்களுக்கு பொறுப்பாளர் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? பரிபூர்ண சுதந்திரம் வழங்குதா? பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வலுக்கட்டாயம் இருக்குமா? நிர்பந்தத்துக்கு இடம் இருக்குமா? இருக்காது. மாநாளைக்கும் வக்கீல், நான் உங்களுக்கு பொறுப்பாளர் இல்லை என்று நபியை விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இது 10:108 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 11:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு நபி சொன்ன ஒரு விஷயம். எது? ஷுவைப் நபி அவங்க சொன்ன ஒரு விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னு, யா கௌமி, என் சமுதாயமே, ஆராய்த்தும் இன் குன்து அலா பையினத்தின் ரப்பி, நான் எனது இறைவனுடைய ஆராய்த்தும்னா எனக்கு சொல்லுங்கள், இன் குன்து அலா பையினத்தின் ரப்பி, நான் என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றில் இருந்து, ஆத்தானி ரஹமத்தம் என் இந்திகி, அவன் தன் புறத்திலிருந்து எனக்கு அருளையும் தந்திருந்து, இப்போ உம்மியது அழைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குமேயானால், நுல்சிமுக்கு மூஹா, அதற்கு உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்த போகிறோமா? அந்தும் லஹா காரிகூன், நீங்கள் அதை வெறுத்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களை நான் கட்டாயப்படுத்த போகிறோமான்னு கேட்குறாரு. அதாவது நான் தெளிவான நேர்வழியில் இருக்கிறேன்,
அல்லாஹ் எனக்கு அருள் செஞ்சுருக்கிறான். அந்த நேர்வழி அருள் வந்து உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட இருக்கிற அந்த சிறந்த கொள்கையுடைய சிறப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி சரியாமல் நீ இருந்தேன்னு சொன்னால் உன்னை வந்து வலுக்கட்டாயப்படுத்த போகிறோம்மா நாங்கள், அப்படி சொல்லுங்கங்கிறான். நபியை பார்த்து சொல்ல அந்த நபி சொன்னாருங்கிறான். நபி என்ன சொன்னாராம் போய், இன் குன்து அலா பையினத்தி மிர் ரப்பி, நான் என் இறைவன் புறத்திலிருந்து வந்த பையினத்துனா தெளிவான ஆதாரம், தெளிவான ஆதாரத்தோடு நான் இருந்தேனேயானால், ஆத்தானி ரஹமத்தன் மின் இந்திகி, அவன் தன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு ரஹமத்தை அளித்திருப்பானேயானால், உம்மியத்து அழைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குமேயானால் உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொன்னால், நுல்சிமுக்கும் மூஹா, அதற்காக உங்களை நாங்கள் வற்புறுத்துவோமா, கட்டாயப்படுத்துவோமா, வந்தும்லஹா காரிகூன், நீங்கள் அதை வெறுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கட்டாயப்படுத்துவோமா, படுத்த மாட்டோம். இந்தப்பா நான் நேர்வழியில் இருக்கிறேன், உனக்கும் கண்ணுக்கு அது தெரியலை, தெரியாட்டி போ, உன்னை நான் கட்டாயப்படுத்துகிற ஆள் கிடையாது அப்படின்றது நபி சொன்னதாக 11ஆவது சூறாவில் 28 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ மார்க்கத்தை பரப்புவதற்கு போர் கிடையாது, வாழ்முனையில் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் 18 29 கேட்குறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அல் ஹக்கும் ரப்பிக்கும், சத்தியம் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, ஃபமன் ஷா, விரும்பியவன் ஃபொல் யூமின் நம்பட்டும், ஒமன் ஷா, விரும்பியவன் ஃபொல் யக்ஃபுர் நிராகரித்து கொள்ளட்டும், வந்தாவா வராட்டிப்போம். இது இறைவன்கிட்டருந்து உள்ள ஒரு மார்க்கம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபமன் ஷா ஃபொல் யூமின், விரும்புனா ஏற்றுக்கொள், ஒமன் ஷா ஃபொல் யக்ஃபுர், விரும்பினா அப்படின்னா சுதந்திரம் இருக்குது. அதே நேரத்தில் மறுமையில் மாட்டிக்கிறவன், இன்னும் ஆழ்த்தது நாளில் லாலிமீன, அநியாயக்காரர்களுக்காக நம்ம சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், நரகத்தை சித்தப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி அது அந்த மறுமையில் உள்ள தண்டிப்பேங்கிறான். துன்யாவில் ஒன்றும் கிடையாது. 18 29 நல்ல ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டினான். அதே மாதிரி வந்து 27 91 92 27 வந்து 91 92 என்ன வருதுன்னு கேட்டால், இன்னமா உமிர்த்து, நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், அன் ஆபுத, வணங்குவதற்கு, ரப்பஹாதிஹில் பல்தத்தி, இந்த ஊரின் இறைவனை, இந்த ஊர் என்பது மக்கா, அல்லது ஹர்ரமஹா, அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறானே இந்த ஊர், புனிதமாக்கிய இந்த ஊரின் இறைவனை வணங்க வேண்டும் என்று தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இது மக்காவில் இறங்கின வசனம்னு இந்த வசனத்திலேருந்தே சொல்லிவிடலாம். இந்த ஊர்னு சொல்லி வருதில்ல, இந்த ஊருடைய இறைவனை வணங்குவார் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்னா இது மக்காவில் இருக்கும்போது அருளப்பட்ட வசனம். உலகு அவனுக்கே உரித்தானது, குல்லு ஷையின், எல்லா பொருட்களும் அவனுக்கே சொந்தம். உமிர்த்து, மேலும் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், அன் அக்கூன மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் ஒருவனாக ஆவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். மேலும் அன் அத்துலுவல் குர்ஆன, குர்ஆனை நான் ஓதுமாறும் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அங்கே அத்துவு அன் அக்கூன அன் அத்துலுவ, உமிர்த்து அன் அத்துலுவன்னு வச்சுக்கிறணும். இது இந்த அன் அக்கூனன்னு வந்துச்சில ஆயத்தில் அங்கே கொண்டே அத்துவு செஞ்சோம்னா இந்த உமிர்த்துங்கிறது இங்கே வந்துடும். உமிர்த்து அன் அத்துலுவல் குர்ஆன, குர்ஆனை நான் ஓத வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு தந்த கட்டளை. ஃபமன் இஹ்ததா, யார் நேர்வழி பெறுகிறானோ, ஃப இன்னமா எஹ்ததி லி நஃப்ஸிஹி, அவனுடைய நன்மைக்குத்தான் நேர்வழி பெறுகிறான். ஒமன் நல்ல, எவன் வழிகெடுகிறானோ, ஃபக்குல் நபியை நீங்கள் சொல்லிடுங்க, இன்னமா அனமினல் முன்திரீன், நான் எச்சரிக்கிற ஆள் தான். நீ வழிகெட்ட என்று சொன்னால் மிரட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்வேன். இன்னமான மினல் முன்திரீன், நான் எச்சரிக்கை செய்பவன் தானே தவிர உனக்கு பொறுப்பாளன் கிடையாது, உனக்கு நான் வந்து கார்டியன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் 27 92. அப்போ எந்த விதமான கம்பல் பண்ணக்கூடிய விஷயமும் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து 39 40 எதுக்கு நிறைய காட்டுறோம் என்று கேட்டால், அவ்வளோ விஷயங்கள் வசனத்தில் சொல்லி இந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த வசனம் ஒன்று, இன்னொரு வசனம் இதே மாதிரி இருக்குது. அந்த 2 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு மத மாற்றத்துக்கு தான் வந்து போர் செஞ்சுருக்கிறாங்கன்றாங்க. அதுக்காகத்தான் இம்புட்டையும் எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. அதே மாதிரி 39 41 வந்திருக்கிறது, இன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாபல் இன்னாசிபில் ஹக்கை, உமக்காக இந்த கித்தாபை மனிதர்களுக்காக வேண்டி உமக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம், சத்தியத்துன்னு அருளி இருக்கிறோம். ஃபமன் இஹ்ததா, எவன் நேர்வழி பெறுகிறானோ, ஃபலி நப்சிஹி, அவனது நன்மைக்கே,
ஒமன் லல்ல எவன் வழிகெடுகிறானோ இன்னமா எதில் அலைகா அவனுக்கு கேடாகவே வழிகெடுகிறான். ஒமான் தாலைஹிம்பி வக்கீல் நீ அவர்களுக்கு பொறுப்பாளன் கிடையாது என்று 39-41லையும் எந்த விதமான நிர்பந்தமும் இந்த மார்க்கத்தில் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ அதே மாதிரி ஃபலிதாலிக்க ஃபது இதன் பக்கம் அழைப்பீராக. இதன் பக்கம்னா அந்த தௌஹீத், அதுக்கு முந்தின வசனங்களில் தௌஹீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஃபலிதாலிக்க உதுவு ஃபது இதன் பக்கம் அழைப்பீராக. ஒஸ்தகிமு கமா உமிர்த்த கட்டளையிடப்பட்டது போல உறுதியாக இருப்பீராக. கட்டளை உனக்கு என்ன கட்டளை போடப்பட்டுச்சோ அது மாதிரி இஸ்தகாமாண்டா உறுதியாக இருந்தான். இஸ்தகிம் என்றால் அம்ரு, ஒஸ்தகிம் கமா உமிர்த்த ஆணையிடப்பட்டவாறு நீ உறுதியாக நிற்பீராக. ஒலா தத்தபி நீ பின்பற்றி விடாதே அஹ்வாகும் அவங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி விடாதே. ஒக்குள் நீ சொல்லு ஆமன்து பிமா அன்சல் அல்லாஹு மின் கிதாபின் அல்லாஹு இறக்கிய வேதத்தை நம்பினேன் என்று சொல்லு. ஓ உமிர்த்து நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் லி ஆதில பைனக்கும் உங்கள் மத்தியில் நீதியாக நடக்க வேண்டும் என்று தான் எனக்கு கட்டளை. நீதியான முறையில் நடக்கிறதுக்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அப்போ அல்லாஹு ரப்புனா ரப்புக்கும் அல்லாஹ் தான் எங்களுக்கும் உங்களுக்குமான இறைவனாக இருக்கிறான். லனா ஆமாலுனா வழக்கும் ஆமாலுக்கும் எங்கள் அமல் எங்களுக்கும் உங்கள் அமல் உங்களுக்கு. லா ஹுஜ்ஜத பைனனா உபைனக்கும் எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த விவகாரமும் இல்லை, வேறு விவகாரம் இல்லை. அல்லாஹு எஜ்மோ பைனனா அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்ப்பான். ஓ இலைஹில் மசீர் அவனிடத்தில் தான் திரும்பி செல்லுதல் இருக்கிறது என்று மறுமையை சொல்லி தான் போதனை செய்யப்படுதே தவிர நீ வரலன்னு சொன்னால் நடக்கிறது வேறேன்று ஒரு போதனை இருக்கவே இல்லை. இது 42:15 இப்படி வருகிறது. அதே மாதிரி 42-48 வசனம் சொல்கிறது ஃபைன் ஆரலு அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் ஃபமா அர்சல்னாக்க அலைஹிம் ஹஃபீலா அவர்கள் மீது பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. ஃபமா அர்சல்னாக்க உம்மை அனுப்பவில்லை. ஹஃபீலன் அலைஹிம் அலைஹிம் ஹஃபீலன் மாற்றி வந்திருக்கு. ஹஃபீலன் அலைஹிம் அவர்களுக்கு பாதுகாவலராக உம்மை நம்ம அனுப்பவில்லை. இன் அலைக்க இந்த இன் என்று ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் ஃபேலில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஷருத்தர்த்தம் கொடுப்போம். அந்தால் போனால் அடித்தால் குடித்தால் இன் அரபு அடித்தால் இன் நசர உதவி செஞ்சால் இன் மாற்ற செத்தால் அந்த இன்னுங்கிறதுக்கு வந்தால் போனால்னு அந்த ஆளுங்கிற அர்த்தம் கொடுப்போம். அது ஃபேலில் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபேல் இல்லாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இல்லாண்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இன் என்பதற்கு நஃபியுடைய அர்த்தமாயிரும். இன் அழைக்க மீது கிடையாது. இன்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த இல்லைன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால் பின்னாடி இல்லா வர்றதுனால தான். இன் அழைக்க இல்லல் பலாகு எடுத்து சொல்வது தவிர வேறு மீதுக்கு இல்லை. இன் அழைக்க மீது கிடையாது. இந்த இன்றதுக்கு எப்போ எதிர்மறையுடைய அர்த்தம் வரும், இல்லாவுக்கு முன்னாடி வரும், வினை சொல்ல வராமல். அப்போ இன் அழைக்க மீது கிடையாது இல்லை. இல்லல் பலாகு எடுத்து சொல்வதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று அவங்களுக்கு சொல்வீராக. இதுலேயும் கட்டாயம் கிடையாதுன்னு என்ன செய்கிறது வந்திருக்கிறது. அதே மாதிரி 50-45 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நஹ்னு ஆலமு பிமா யகூலூன் அவர்கள் கூறுவதை நம்ம அறிவோம். அவர்கள்னால் யார் உம்முடைய எதிரிகளாக இருக்கிறாங்கல்ல அவங்க உன்னை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாமே எனக்கு தெரியும். அவர்கள் கூறுவதை நம்ம அறிவோம். ஒமா அன் தாலஹிம்பி ஜப்பாரின் அவர்கள் மீது நீ அடக்குமுறை செய்பவர் இல்லை. ஜப்பார்னால் அடக்குமுறை செய்கிறது, ஆதிக்கம் செலுத்துறது. நீ அவர்கள் மீது அடக்குமுறை செய்பவர் கிடையாது. ஃபதக்கிர் பில் குரானி குரானை கொண்டு அறிவுரை சொல்வீராக. மைய ஹாஃபு வயீத் எனது எச்சரிக்கையை யார் பயப்படுகிறார்களோ அவங்களுக்கு அறிவுரை சொல்வீராக. எனது எச்சரிக்கைன்னா மறுமையில் தண்டிப்பேன்னு சொல்கிறாங்களே எச்சரிக்கை, அதான் வயதுங்கிறது. வயதுக்கு பின்னாடி ஒரு ஏ இருக்கும், வயதீன் இருக்கும். அது கடைசியில் இந்த ஏ என்ன செய்வாங்க, இந்த கசரில் விளங்கிக்கிறோங்கிறனால நீக்கி விட்ருவாங்க. தக்கீர் ஃபில் குரானி குரானை கொண்டு அறிவுரை சொல்வீராக. மைய ஹாஃபு ஐதி எனது வயது, அதாவது வாத என்றால் வாக்குறுதின்ற அர்த்தம். வாத என்றால் வாக்களித்தான். இந்த வாத என்பதில் அதாவது வாதத்துன்னா வாக்குறுதின்னு அர்த்தம். வாத என்றால் வாக்குறுதி அளித்தான். வாதத்துன் வாதாங்கிறோம்ல, வாதா கொடுத்துருக்குறேன்ட்டு வாய்தாம்மா இங்கே கோர்ட்டில், அதெல்லாம் வாய்தான்னு அந்த வாதாத்தான் சொல்கிறாங்க. வாய்தானா நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுப்பது.
வாதாங்கிறது தான் கோர்ட்லலாம் என்ன செய்கிறாங்க, அந்த முகலாயர்கள் அப்படி நடைமுறை கொண்டு வந்த அடிப்படையில் வக்கீல் வாதா எல்லாமே வாதா வாய் தான் வாங்கியவங்க. இப்போ தக்கீர் பில் குரானை கொண்டு அறிவுரை சொல்வீராக மையஹாஃபு வாயீத். அதுக்கு வாதாங்கிற வார்த்தைக்கு வந்து வாக்குறுதிங்க. அந்த வாத என்பதிலிருந்து வயீத் என்று மாற்றிட்டோம்னு சொன்னால் எச்சரிக்கை. அதாவது வாதா வயீத் ரெண்டு வார்த்தையும் வாதாவிலிருந்து வருகிறது. நல்லதை சொல்லி வாக்குறதுக்கு வாதாம்பாங்க, கெட்டதை சொல்லி பயங்காட்டுறதுக்கு வயதும்பாங்க. உன்னை நரகத்தில் போட்டுருவேன் என்று சொன்னால் அது வயது, உனக்கு சொர்க்கத்தை தருவேன் என்றால் அது வாதா. அப்போ தக்கீர் பில் குரானை கொண்டு எச்சரிக்கை செய்வீராக மையஹாஃபு வயீத், எனது எச்சரிக்கையை பயப்படுபவனுக்கு. வாதா செஞ்சால் பயப்பட மாட்டான், ஆசைப்படுவான். வயதுன்னா பயப்படுவான். வயதுன்னு சொன்னால் ஒருவனுக்கு தண்டனையை சொல்லி அறிவுரை சொன்னோம் என்றால் அதுக்கு பேர் வயது. அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை சொல்லி அறிவுரை சொன்னோம் என்றால் அதுக்கு பேர் வாதா. அப்போ இங்கே வந்து வாயுது வந்திருக்கு. இப்போ தக்கீர் பில் குரானை கொண்டு நீ அறிவுரை சொல்வீராக மையஹாஃபு வயீத், எனது எச்சரிக்கைக்கு அஞ்சுபவனுக்கு அறிவுரை சொல்வீராக. அப்போ என்ன இங்கே வருது, அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். உமக்கு எதிராக என்னென்ன மூலம் பேசுகிறாங்க, பேசுனதுக்காகவே போய் அவங்கள அடிக்கலாம், அவங்கள தாக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சிடாத, நீ ஜப்பார் கிடையாது. மான் தலைகிம்பி ஜப்பாரின், அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிற வேலை உனக்கு கிடையாது. உன் வேலை என்ன, குரானை கொண்டு தப்பா நரகம் இருக்குப்பா, ஒழுங்காக இருக்கப்பா, இந்த மாதிரி கல் மண்ணெலாம் வணங்கினீங்கன்னா அல்ல நரகத்தில் போட்டுருவான்ப்பா, நிரந்தரமாக கிடப்பீங்க, தாங்க முடியாதுப்பா, இப்படி எச்சரிக்கை பண்ணும். இப்போ தக்கீர் பில் குரானை கொண்டு அறிவுரை சொல்வாயாக மையஹாஃபு வயீத், எனது எச்சரிக்கையை அஞ்சக்கூடிய மக்களுக்கு குரானை கொண்டு. அப்போ எந்த ஒரு கட்டாயப்படுத்தலும் கிடையாதுங்கிறதுக்கு எப்படித்தன வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் சொல்கிறான். இது 50-45 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 88-22 என்ன வருதுன்னு கேட்டால் ஃபதக்கிர், நீ அறிவுரை கூறுவீராக. இன்னமா அந்த முதக்கிருன், நீ அறிவுரை கூறுபவர் தான். இன்னமா வந்துருச்சுல, ஃபதக்கிர் நீ அறிவுரை கூறுவாயாக. இன்னமா அந்த நீ முதக்கிருன், அறிவுரை கூறுபவர் தான். லஸ்தா அலைஹிம்பி முசைத்திரின், அவர்கள் மீது அடக்குமுறை செய்பவர் கிடையாது. நீ அறிவுரை தான் சொல்லலாமே தவிர வர்றியா வரலையா அது கூடாது, கொன்று விடுவேன் இதெல்லாம் கூடாது. அப்போ நீ தக்கிற நீ என்ன அறிவுரை தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் உன்னை அனுப்புனது அறிவுரை சொல்லத்தான். இப்போ தக்கிற இன்னமா அந்த முதக்கிரும், நீ அறிவுரை சொல்பவர் தான். லஸ்தா அலைஹிம் பி முசைத்திரின், அவர்கள் மீது நீ அடக்குமுறை செய்பவன் கிடையாது என்று எல்லாம் என்ன செய்கிறான், இவ்வளோ வசனங்களில் சொல்லிட்டான். அப்போ இவ்வளோ வசனங்களையும் பார்க்கும் பொழுது நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், இஸ்லாத்தில் வந்து கம்பல்சரி கிடையாது என்ற ஒரு விஷயத்தை விளங்கி கொள்கிறோம். இது போக இன்னொரு அம்சமும் இருக்குது. ஒருவன் இஸ்லாத்தை ஏற்கிறான்ல, இஸ்லாத்தில் எல்லா விஷயமுமே மனதார உள்ளதுக்கு தான் அல்லாட்ட வந்து கூலி இருக்குதுங்க. ஒரு முஸ்லீமே இருக்கிறான், அவன் வந்து ஒரு பெருமைக்காக வேண்டி போய் இப்போ உயிர் தியாகம் பண்ணிடுறான், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அவன் நோக்கம் என்னது, நம்மளை வீரண்டு பாராட்டணும். ஒரு பெரிய கொடை வள்ளல் இருக்கிறான், நம்மளை வள்ளல்ண்டு பேர் வாங்கணுங்கிறக்கா அள்ளி அள்ளி கொடுக்குறான்டா, ஏதாவது கூலி கிடைக்குமா? அல்லாட்ட ஒன்றுமே கிடைக்காது. அது வந்து தூக்கி நரகத்துக்கு போடுவான்ருவான். பெரிய ஒரு அறிஞன் இருக்கான், மார்க்கத்தை கற்று அடுத்த ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை சொல்கிறதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் எல்லோரும் அறிஞர் என்று பாராட்டணும், அதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. இவனுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அதே மாதிரி தான் இஸ்லாத்துக்கு வரேன்னா எதுக்கு இருக்க, அல்லாஹ் வந்து கல்பை பார்க்குறவனாக இருக்கிறான். கல்பை பார்க்குற இறைவன் வந்துக்கிட்டு கட்டாயப்படுத்தி ஒருத்தனை வர சொன்னால் அவன் நிஜமாக வருவானா? அல்லாஹ் வந்து முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இருக்கிறவனே சில செயல்களை வந்து பெருமைக்கு செஞ்சால் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறான். முகஸ்துதி செஞ்சால் கூலி இல்லைங்கிறான், வேறு நோக்கத்துக்கு செஞ்சால் கூலி கிடையாதுங்கிறான். மறுமை நன்மையை மட்டும்தான் நீ எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யணும்னு அல்லாஹ் வந்து நமக்கு போதிக்கிறான். அப்போ நம்ம இஸ்லாமியர்கள் செய்கிற அமல்களுக்கே வந்து என்ன தேவைங்கிறான், மனதார விளங்கி நீ செய்கிறியா, உணர்ந்து செய்கிறியா, அல்லாவுக்குன்னு செய்கிறியா, அப்போ தானே கூலி தர்றாங்கிறான். அப்போ அந்த பேசிக் இது மாற்றமாக வருமா இல்லையா? ஒருத்தன் இஸ்லாத்துக்கே அவனுக்கு விருப்பமே இல்லை, கத்தியை காட்டணுன்னு இஸ்லாத்துக்கு வர்றாங்கிறான். அது எப்படி அல்லாட்ட முஸ்லீம் ஆவான்? அல்லா தான் கல்பை பார்க்குறவனாச்சுல. நீ உலகத்தில் கணக்கில் சேர்த்துக்கலாம், முஸ்லீம் சேர்த்துக்குருவீங்க, அல்லாவிடத்தில் ஒன்று முஸ்லீமாக இருப்பானா? அப்போ வந்து அப்போ கட்டாயப்படுத்தல் எப்படி வரும்? இப்போ
எல்லா காரியத்துக்குமே இஸ்லாம் என்ன அளவுகோல் வச்சுருக்குன்னா, ஒரு 10 பைசா நீ தர்மம் செஞ்சாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு இறைவனுக்காக இருக்கணும். அதனுடைய நன்மையை உணர்ந்து அது அல்லாஹ்வுடைய பரிசுகளை எதிர்பார்த்தவனாக நீ என்ன செய்யணும், அந்த அந்த காரியத்தை செய்யணும். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து கட்டாயப்படுத்தி ஒருத்தனை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றோன்னு அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தை இருக்குமானால், அது உங்கள் உலக கணக்குக்கு வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகும். அல்லாட்ட அதுக்கு அது இஸ்லாம் அதுக்கு பேர். அவன் எந்த ஒரு மனசில் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கத்தியை காட்டினதுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான்னா, அவன் வந்துக்கிட்டு சொல்லி அல்லாட்ட ஏதாவது கூலி கிடைக்குமா அவனுக்கு? ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அந்த பேசிக்கில் வச்சு பார்த்தாலும் கட்டாயப்படுத்தி வர்றதுங்கிறது என்பது கான்செப்டே கிடையாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக மனிதனுடைய சைக்காலஜி ஒன்று இருக்குது. கட்டாயப்படுத்தணும்னு சொன்னால் ரொம்ப மூர்க்கமாக எதிர்ப்பான். கட்டாயப்படுத்தாமல் விட்டிங்கன்னா அவனும் சைலண்ட்டாக போயிட்டுருப்பான். கட்டாயப்படுறியா வரலையான்னு என்ன செய்வான், நடிச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு அப்புறம் பொங்கி எழுந்துருவான். மூர்க்கமாக வந்து தாக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி கட்டாயப்படுத்தி இருக்குமானால் அப்போவே அவங்கெல்லாம் திரண்டு இஸ்லாத்தை அழிச்சிருப்பார்கள். கட்டாயப்படுத்தும் போது அவனுக்கு வெறுப்பை தான் உண்டாக்குமே தவிர, கட்டாயப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டான், ஒருத்தன் ஏற்றுக்கிறவே மாட்டான். மனிதனுடைய சைக்காலஜிலே அப்படி இருக்கிறதுங்க. அவனுக்கு அவனுக்கு பிடிக்காத ஒன்று சொன்னீங்கன்னா வேணும்னே செய்வான். பிடிக்காத ஒன்றை சொன்னீங்கன்னா கட்டாயப்படுத்தினீங்கன்னா, அடே ஏன்டா பீடிலாம் குடிக்கிற, புகை பிடிக்காத அவனுக்கு கெட்டதுன்னா நம்ம மூஞ்சில் ஊதிட்டு போயிடுவான். வழங்குதா? அந்த மாதிரியான ஒரு மனிதனுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கட்டாயப்படுத்தி வாண்டு இப்படி எப்படி இது வந்து சாத்தியப்படும், எப்படி இது செஞ்சுருப்பாங்க? கட்டாயப்படுத்தி ஒருத்தன் வந்தான்னா நமக்கு கெட்டது தான், அது நடிக்கத்தானே செய்வான். அவன் கட்டாயப்படுத்தி வந்தான்னு சொன்னால் அவனை இஸ்லாத்தில் சேர்த்துக்கிருவோம். நம்ம சபைகள்லாம் வந்து உட்காருமா, அவன் நம்ம பேசுகிறலாம் அவனுக்கு தெரியும், நம்முடைய திட்டங்கள்லாம் அவனுக்கு புரியும், அவன் மூலமாக எதிரிகளுக்கு போகும், நமக்கு கேடாவில் போயிடும். கட்டாயப்படுத்தி ஒருத்தனை சேர்த்தோம்னா அவனாக உணர்ந்து திருந்தி வந்தான்டான்ட்டா அது இஸ்லாத்தில் பிடிப்பாக இருப்பான். அவனை வலுக்கட்டாயம் பண்ணி வர்றியா வரலையான்னு வாழை வச்சு காட்டி மிரட்டி அவனை வர வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம சபைகளில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது வெறுக்கத்தானே செய்வான். அவன் விரும்பி வரலையில் வெறுக்கத்தான் செய்வான். வெறுத்து என்ன செய்வான், நமக்கு எதிரானவர்கள்ட்ட போய் நம்மளை பற்றின நியூஸ்களை எல்லாம் கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சமூகத்துக்கு கேடாவில் முடிஞ்சிடும். கட்டாயப்படுத்தி ஒருத்தனை இஸ்லாத்தை சேர்ப்பது வந்து நமக்கு கேடு தரக்கூடியதாகுமா நன்மை தரக்கூடியதாகுமா? அதனால் கட்டாயப்படுத்தல்ன்ற விஷயத்தை வச்சு நம்ம நாட்டில் குறிப்பாக ஜாஸ்தியாக செய்கிறாங்க. முஸ்லீம் மன்னர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல இஸ்லாத்தை தாவா செய்யணுங்கிற ஒரு கொள்கையில் முஸ்லீம் மன்னர்லாம் இருந்தாங்க. அவங்களில் எவனுமே முஸ்லீமாக வாழவே இல்லை. முஸ்லீம் இந்தியாவாண்ட முஸ்லீம் மன்னர்களுக்கு அவனுக்கு இஸ்லாத்தில் பற்றும் பிடிப்பும் இருந்தால் தானே அடுத்த ஆள் வரணும்னு எதிர்பார்ப்பான். அவனே முஸ்லீமாக வாழவில்லை, அந்த புறத்தில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லா மன்னர்கள் மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. பிறகு அரண்மனை கோட்டை கொத்தலங்கள் கட்டி வாழ்ந்தாங்க. செத்துப்போன பொண்டாட்டிக்கு மக்கள் வரி பணத்தில் தாஜ்மஹாலை கட்டினாங்க. இருந்த ஒரு பயலும் ஹஜ்ஜிக்கு போனது கிடையாது மன்னராக இருந்து. அப்போ அவங்களே இஸ்லாத்தில் ஒரு பேணுதல் இல்லாதவங்களா, ஏதோ ஒரு நாடு பிடிக்கன்னு வந்த ஒரு விஷயந்தானே தவிர அவங்க இஸ்லாத்தை மேலோங்க செய்கிறதுக்கு வந்தாங்களே அந்த நாட்டுக்கு இல்லை. இஸ்லாத்தை மேலோங்க செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யவே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்துக்கிட்டு முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்து நம்மளையெல்லாம் இந்துக்களாக இருந்தவர்கள்லாம் முஸ்லீம் ஆகிட்டார்கள்னு சொன்னால் அவனை பார்த்தா நம்மளாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். இந்த முஸ்லீம் மன்னர்கள் வராமல் இருந்தால் இஸ்லாம் இன்னும் ஒரு 50 மடங்கு ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிறதை விட இன்னும் பன்மடங்கு ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்கள பார்த்ததுனால நிறைய பேர் வராமல் போயிட்டான். ஒழுங்கான இஸ்லாம்டா என்னென்று இஸ்லாத்தினுடைய புத்தகத்தையும் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்து அது விட்டு சுதந்திரமாக விட்டுருந்தோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமான பேர் வந்திருப்பாங்க. அப்போ இஸ்லாம்ங்கிறது வந்து இந்த மாதிரி கட்டாயத்தில் வர்றவே கிடையாது என்பது என்ன செய்யணும், நம்ம முதல்ல விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். அப்போ விஷயத்துக்கு வர்றோம். என்ன வர்றோம், ஓ காத்திலூஹும், அவங்களோடு போர் செய்யுங்கள், ஹத்தா லாத்த கூன ஃபித்னத்துன், ஃபித்னா இல்லாமல் போவதற்காக வேண்டி போர் செய்யுங்கள். போர் செஞ்சால் ஃபித்னா இருக்காது. ஃபித்னாண்டா என்ன அர்த்தம்னா பலவீனர்கள் மீது அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல, அது இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபித்னா. அந்த ஃபித்னா வந்து இருக்காது, போர் செய்யுங்க. மேலும் ஓ யக்கூன தீனுல் இல்லா, தீன் என்பது அல்லாஹ்வுக்குரியதாக ஆக வேண்டும் அப்படின்னு வருது. இப்போ தீன்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன்கிற வார்த்தை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் வந்து இவ்வளோ வசனங்கள், இந்த தீன்கிற இடம்பெற்றிருக்கிற வசனங்களை பூரா காட்டுறேன் பாருங்களேன்.
இவ்வளோ வசனங்கள் தீன்கிற வார்த்தை, தீன்கிற பேரில் தீன்கிற வார்த்தை இடம்பெற்ற வசனம் இவ்வளோ இருக்குது. பேஜாக ஓடுது, அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு அர்த்தத்தில் வருகிறது. அப்போ எந்தெந்த அர்த்தம்லாம் அதுக்கு இருக்கிறது, எந்தெந்த இடத்துல என்னென்ன அர்த்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இந்த அர்த்தங்களில் இந்த இடத்துக்கு எந்த அர்த்தம் பொருத்தமானதாக இருக்கும். கண்டிப்பாக மதம்ங்கிற தீனுங்கிற மார்க்கம்ங்கிற அர்த்தம் இல்லை, ஆனால் அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, வேறு அர்த்தங்களும் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் அந்த அர்த்தத்தை கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுன்னு கேட்டால் நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன ஆதாரம் தான். இவ்வளோ நேரம் சொன்னோம்ல, அந்த தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, கட்டாயம் கிடையாதுன்னு, அதனால் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்கு அப்போ தீனுக்கு என்ன தான் அர்த்தம் கொடுப்பது, அது எந்த அர்த்தம் எந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும் என்பதை தக்க காரணத்தோடு இன்ஷால்லா நம்ம அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.